ஸோ வணக்கம் பீப்புள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2023 வரப்போகிற ஹாலிவுட் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் செலக்டிவாக எதெல்லாம் நான் தேட்டர் போய் பார்க்க போகிறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, என்னுடைய முன்னாடி 2 வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் அதிக வியூஸ் வந்துருக்கு. அப்படி பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் படம் வந்து ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த வேர்ஸ். இது வந்து ஸ்பைடர்மேன் இன்டு த வேர்ஸ் படத்தோட செகண்ட் பார்ட். நான் சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கான பெரிய ஃபேன் ஒன்றும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் அனிமேஷன் படத்தோட மிகப்பெரிய ஃபேன். இந்த படத்தை நான் ஏன் கண்டிப்பாக தேட்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, த வே இட் ஹாஸ் பீன் அனிமேட்டட். இது எப்படி இன்னும் க்ளீனாக சொல்லணும்னா, நம்ம நார்மலாக ஒரு அனிமேஷன் படம் பார்த்தோம்னா ஒரு பொம்மை படம் மாதிரி இருக்கும், கார்ட்டூன் படம் மாதிரி. இப்போ என்னோட சேனல்லே ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்டுன்னு ஒரு அனிமேஷன் படத்துக்கான ரிவ்யூ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கலாம். அண்ட் தென் இந்த படத்தோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் டைம் கிடைச்சா ஃபர்ஸ்ட் பார்ட் போய் பாருங்கள், ஸ்பைடர்மேன் இன்டு த வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு ட்ரெய்லர் பார்த்தா கூட உங்களுக்கு நான் ஏன் அனிமேஷன் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்னு புரியும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தட் ஐ எம் கோயிங் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ஆப்ரேஷன் ஃபார்ச்சூன். ஆப்ரேஷன் ஃபார்ச்சூன் வந்து ஜேசன் ஸ்டாத்தமோட படம். ஐ எம் a huge fan of ஜேசன் ஸ்டாத்தம். As a private contractor, you possess a unique set of skills. இந்த படத்தை நான் ஏன் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இதே கேஸ்ட் அண்ட் க்ரூ 2021 Wrath of the Man சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர். ஸோ ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர்லாம் இல்லாமல் கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஆப்ரேஷன் ஃபார்ச்சூன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு சம் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் கெட்டிங் லைக் அ மிக்சட் ரிவ்யூஸ். ஸோ இந்த படம் இங்கே இன்னும் சென்னையில் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் போய் தேட்டரில் பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நான் ஜேசன் ஸ்டாத்தம் ஃபேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் கை ரிச்சி, அவர் வந்து 2019 ஜென்டில்மேன் ஒரு படம் எடுத்தார், அதுவும் ஹிட்டு. நான் ஏன் இப்போ ரீசெண்டான படம் சொல்கிறேன்னா, பேக் இன் டேஸில் ஒரு எடுத்த படம் இப்போ சொன்னால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, லைக் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. அவரோட படம் வந்து த லாக் ஸ்டாக் 2 ஸ்மோக்கிங் பேரல்ஸ், த ஸ்நாட்ச், அதுக்கப்புறமா ஷெர்லாக் ஹோம்ஸ், இதெல்லாம் ரொம்ப பெரிய ஹிட். அதோட மேக்கிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்லி ஃபார் கை ரிச்சி அண்ட் ஜேசன் ஸ்டாத்தம். ஸோ தென் கம்ஸ் ஒப்பன்ஹைமர் அண்ட் பாபி. நான் ஏன் ஒப்பன்ஹைமர் அண்ட் பாபி ஒரே இதில் வச்சுருக்கேன்னா, இந்த 2 படமுமே கிட்டத்தட்ட ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆகுது, இல்லை ஒரு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் சேம் வீக்கில் தான் ரிலீஸிங் டேட் இருக்குது. நான் டெஃபினட்டாக ஒப்பன்ஹைமர் தான் போகிறேன். நான் கிறிஸ்டோபர் நோலனோட ஹியூஜ் ஃபேன். ஸ்டில் ஒரு இன்டெலெக்சுவல் ஃபில்ம் மேக்கர். எனக்கு டெனன்ட் படம் ரொம்ப புரியலை, அண்ட் ஆல்சோ இன்டர்ஸ்டெல்லரோட கிளைமேக்ஸ் ரொம்ப புரியலை. பட் ஸ்டில் நான் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்ப்பேன். ஏன்னா அவங்க வந்து நியூக்ளியர் பாம் எஃபெக்டை வந்து ரியலாகவே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு மேக்கிங் சீனில் வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க யூடியூப்ல. அந்த இது வந்ததுலேருந்து அந்த படத்தோட ஹைப் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. பாபி எனக்கு ரொம்ப தேட்டரில் போய் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தோ த மூவி ஹேஸ் சம் ஐகானிக் ஷார்ட்ஸ் ஆஃப் 2001 ஸ்பேஸ் ஓடிசி. அந்த படத்தோட ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்குது. பட் ஸ்டில் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பார்பி அதெல்லாம் பிடிக்காது. கேர்லி ஸ்டஃப்ல இருக்கிற படம்லாம் பிடிக்காது. அண்ட் தென் இந்த பிங்கிஷாக இருக்கிற மேட்டர்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ ஐம் நாட் கோயிங் ஃபார் பாபி. தம்பி, உனக்கு ஒரு டோரா பொம்மை ஒரு நாள் உங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கல்ல, ஆமா, அதை நீ என்ன பண்ணுன? தலையில தொங்க விட்டுட்டேன். ஸோ தென் கம்ஸ் எக்ஸ்பேண்டபிள்ஸ் 4. நான் எக்ஸ்பேண்டபிள்ஸ் ஃப்ரான்ச்சைஸோட ஹியூஜ் ஃபேன். எப்போனா நான் காலேஜ் டேஸில் 2010 2010 ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு ஐ பிகேம் a huge fan of எக்ஸ்பேண்டபிள்ஸ். ஏன்னா அதில் சில்வஸ்டர் ஸ்டாலின், ஜேசன் ஸ்டாத்தம் 2 பேருமே லீடில் இருப்பாங்க. மெயின் லீடு வந்து சில்வஸ்டர் ஸ்டாலின் தான். இப்போ செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல ஆடியன்ஸை. செகண்ட் பார்ட் கூட கொஞ்சம் பரவாயில்ல. தேர்ட் பார்ட் வந்து லைக் இட் பிகேம் a huge flop and it was a disaster. இப்போ எனக்கு அந்த மாதிரி தேர்ட் பார்ட் மாதிரி ஃபோர்த் பார்ட் எடுத்துட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு சென்ஸ் இருக்கும்ல, லாஸ்ட் பார்ட் ஒழுங்காக போகல, இந்த பார்ட் நம்ம எப்படியோ ஹிட்டு கொடுத்தாங்கன்ட்டு அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை பற்றி எனக்கு வேறு எதுவும் பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த படத்தை பற்றி பொறுத்திட்டேன்.
ஸோ இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய அளவு டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ எக்ஸ்பெண்டபிள்ஸ் 4ஓட சில்வஸ்டர் ஸ்டாலின் பார்னி ராஸ்ங்கிற கேரக்டர்லேருந்து வெளியே வராருன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் மூவி ஹி இஸ் கோயிங் டு பி பார்னி ராஸ். பார்னி ராஸ்னா எக்ஸ்பெண்டபிள்ஸ் 4 எக்ஸ்பெண்டபிள் சீரீஸில் சில்வியோட கேரக்டர் பேர் பார்னி ராஸ். அண்ட் தென் ஜேசன் ஸ்டாட்டம் இஸ் கோயிங் டு பி த லீட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த மூவிஸ் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங். Cool tool. ஃப்ரெண்டு ஒரு வீடியோ சொல்லியிருந்தான், நீ ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு பார்த்து பார்த்து படிக்கிறது வந்து ரொம்ப பச்சையாக தெரியுதுன்ட்டு. நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது. எதை வச்சு அவன் அந்த மாதிரி சொன்னான்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. சப்போஸ் இந்த வீடியோ நீ பார்த்துட்டே இருந்த, நான் அந்த மாதிரிலாம் பார்த்து படிக்கிற ஆளே கிடையாதுடா, உனக்கு ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் இப்போ வந்து ஃபெராரி, அதுக்கப்புறம் 65. இது ரெண்டும் தனி படம். ஃபெராரின்னு ஒரு ஆட்டோபயோகிராஃபி மூவி வருது, பயோகிராஃபி மூவி வருது. அண்ட் தென் 65ங்கிறது ஒரு சைஃபை த்ரில்லர். இது ரெண்டுத்தையுமே நான் ஏன் ஒரே இடத்துல வச்சேன்னா, இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஹீரோ தான், ஆடம் டிரைவர் நினைக்கிறேன் அவர் பேர். இப்போ 2021 நினைக்கிறேன் ஹவுஸ் ஆஃப் குஷின்னு ஒரு படம் வந்துச்சு. குஷின்னு ஒரு க்ளோத்திங் பிராண்ட் இருக்கும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட பயோகிராஃபி மூவி. லைக் ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் மூவிஸ். ஸோ இது ஃபெராரி வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் மூவி. அஃப்கோர்ஸ் இந்த ஃபெராரி கார்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது இல்லை. ஸோ இந்த ஃபெராரியோட இன்வென்டர் வந்து எப்படி அந்த பிராண்டை வந்து உருவாக்குனாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதை தவிர வர எந்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கிறது நல்லது தான். ஸோ நம்ம தேட்டர் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், லைக் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் 65 ஒரு சைஃபை த்ரில்லர். நான் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க இப்போ சர்வைவலுக்காக வேற ஒரு பிளானட்டுக்கோ இல்லை டைம் ட்ராவல் பண்ணியோ வேற இடத்துக்கு போகும்போது அவங்க 65 மில்லியன் இயர்ஸ் பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் அந்த படத்தோட கதை. இதுதான் ட்ரெய்லர் வந்து எனக்கு பிடிக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தீஸ் 2 மூவிஸ் ஆல்சோ. இந்த 2 படமும் நான் கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்ப்பேன். அண்ட் தென் கம்ஸ் த மோஸ்ட் அவைட்டட் மிஷன் இம்பாசிபிள் 7 டெட் ரெக்கனிங் பார்ட் 1. இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பலை. ஏன்னா ஒரே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டண்ட்டுக்காக, ஆக்ஷன் சீனுக்காக டாம் க்ரூஸ் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாருங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்துமே உங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்னு தோணலைன்னா விட்டுருங்க. அண்ட் தென் கம்ஸ் ஜான் விக் 4. நான் ஜான் விக் 4 பற்றி எதுவும் பெருசாக நானே சொல்ல வேணாம், பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். The fucking nobody. That fucking nobody is John Wick. ஸோ ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸ் பற்றி எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் கண்டிப்பாக தேட்டர் போய் பார்க்குறேன், நீங்களும் போய் பாருங்கள். அந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸ்டண்ட் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், அதை வச்சு தான் மற்ற படத்தில் வர்றதுக்கே இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அந்த படம் மாதிரி வரணும், இந்த படம் மாதிரி வரணும். அஃப்கோர்ஸ் தமிழில் எடுக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக எடுத்தா சந்தோஷம். லாஸ்ட்டாக என் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பேர் கோக்கைன்னு ஒரு படம். இந்த படத்தோட கதை வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் மூவி. இதை பற்றி நான் ஏன் இவ்வளோ பேசணும்னா, எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது உண்மையாலே நடந்த கதையும் வேறு. ஒரு ஃப்ளைட்டில் கொக்கைனை கடத்தும் போது ஒரு பேக் ஆஃப் கொக்கைன் வந்து கீழே விழுந்ததுனால சம் அமௌண்ட் ஆஃப் கொக்கைனை வந்து அந்த ஒரு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால அது வந்து ஒரு காட்டில் விழுந்துச்சு. அந்த காட்டில் வாழ்கிற கரடி வந்து அந்த கொக்கைனை சாப்பிடுச்சு. இப்போ அதனால அந்த கரடிக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது, அந்த காட்டில் கொஞ்சம் டூரிஸ்ட்டும் அதுக்கப்புறமா மெட்ஸ் காப்ஸ்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் எப்படி அந்த படத்தில் அந்த சர்வைவலுக்காக என்னென்ன பண்ணாங்க, அந்த கரடிக்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள். Beth, we should go. A lot of cocaine was lost. What the fuck is wrong with that bear? Shoot it! And don't ever come down! ஸோ இதெல்லாம் தான் இந்த வருஷத்தில் நான் போய் தேட்டரில் பார்க்கலாம் நினச்சி என் லிஸ்ட்டாக நான் வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ போக முடியும்னு தெரில. பட் ஸ்டில் இது மட்டும் இல்லாமல் நிறையா சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வேறு வருது. த ஃப்ளாஷ் வருது, ஆண்ட்மேன் வருது, ஆக்வாமேன் வருது, அதுக்கப்புறம் க்ரீட் 3 வருது. க்ரீட் வந்து ராக்கி பார்ட் நிறையா பேருக்கு தெரியும். 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா ராக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு சூப்பர் ஃப்ரான்ச்சைஸ், அது ஒரு பாக்ஸிங் பேஸ்ட் மூவி. இப்போ க்ரீட் வந்து அதோட ஸ்பின் ஆஃப் மாதிரி. அதில் ஆல்ரெடி 2 பார்ட் வந்துச்சு, இப்போ 3rd பார்ட் வருது.
அதுக்கப்புறம் ஜேசன் ஸ்டாட்டம் த மெக் பார்ட் 2 வருது. த மெக் இன்னும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வருது. ஐம் நாட் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ நான் இந்த லிஸ்ட்டில் வைக்கல. ஆல்சோ நான் தியேட்டர் போய் பார்க்க மாட்டேன். ஸோ இதைத்தான் நான் இந்த வீடியோவில் பண்ணணும்னு நினச்சேன். தென் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என் வீடியோவை கொஞ்சம் பேர் முதல்ல கம்பேர் பண்ணும்போது நிறையா பேர் பார்த்துருக்கீங்க. கடைசி 2 வீடியோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். பாய். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வந்து ஹாலிவுட் படம் 2023 என்னென்னலாம் வருது, நான் எதுக்கெல்லாம் போக போகிறேங்கிறத பற்றி தான் இந்த படம். ஸோ அது இங்கிலீஷ் படங்கிறதுனால நான் இந்த வீடியோவில் இங்கிலீஷ்லேயே பேசலாம்னு நினைக்கிறேன். So let's get started. I'm not a huge fan of superhero movies, but this one is an exception. Why? Because of course for its why? Because the way it is animated and it's presented towards the people. Unfortunately, I got a chance to work. Fortunately, I got a chance to let's get started. Alright, let's get started. Not a huge fan of superhero movies, but this one is an exception. Why? Because of... So let's get started. I'm not a huge fan of... Why? Because of course. Alright, let's get started. I'm not a huge fan of superheroes movies.